நம்மளுடைய கூண்டுல பார்த்தீங்கன்னா புறாவை வந்து பூனையா எலியான்னு தெரியல, நல்லா அட்டாக் பண்ணியிருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வெல்டிங் கேஜை வந்து எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னா, ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று மெஸ்ஸில் வந்து ரெடி பண்ணியிருந்தோம்னா பூனை வந்து அழகாக கையை விட்டு புறாங்களை வெளில இழுத்து பிடிச்சி காலையோ இல்லை எதையோ பிடுங்கி சாப்பிட்றோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அறையில் தான் வந்து இந்த மெஸ்ஸை வந்து வெல்டிங்கில் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இதில் வந்து பூனை இழுக்காது எலி இழுக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வெடை வந்து காலை உள்ள இழுத்து அடி வழியாக போய் அதோடைய நகத்தை பிடிச்சி காலையே ஃபுல்லாக இழுத்து அதை வடியக்கூடிய ரத்தத்தை அந்த இரும்புல உரைய வச்சு இழுத்து அதை வந்து குடிச்சிருக்குது. அதே மாதிரி காலை வந்து பிடுங்கிட்டு போயிடுச்சு ஒரு பக்கமாக. அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக வந்து ஒரு 4 புறாவை நல்ல ஜதைங்க இப்போ தான் வாங்கிட்டு வந்து நம்ம ப்ரீட் பண்ண வச்சிருந்த ஜதையை அடிச்சிருச்சு. ஸோ அதை பார்க்கறதுக்கே வயிற்றுச்சலாக இருக்குது. அந்த அளவுக்கு வந்து நம்ம இதில் வந்து ரேட் அட்டாக் நடந்திருக்குது. ஸோ பகலில் நடந்திருக்குன்ற போது இது பூனையாக தான் இருக்குன்னு ஒரு சந்தேகம் இருக்குது. ஆனால் பெருச்சாலையும் வந்து எங்கள் மாடியில் நிறைய இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம பிடிக்கிறதுக்கான கூண்டு ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் இப்போதான். ஸோ புறா வளர்க்குறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாகவே வளங்க. ஏன்னா நான் இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ தூரம் நான் வந்து சேஃப்டியாக வச்சிருந்து இதில் எவ்வளவோ புறாங்கள் நான் ப்ரீட் பண்ணி போட்டிருக்கிறேன், இந்த மாதிரி ஆனதே இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பூனைகளை வந்து வளர்த்து விட்டுறாங்க வீட்டுங்களில். ஸோ அதுங்க வந்து இந்த மாதிரி நைட்டில் வந்து அட்டாக் பண்ணுது.